இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு கேரளா போர்டர், அதாவது வந்து தமிழ்நாடு கேரளாக்குரிய இடைப்பட்ட எல்லை பகுதி. இது வந்து தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து நான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி சிற்றாறுன்னு சொல்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாக்குரிய ஒரு குச்சொழுங்கைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கரைகளை எல்லாம் வீடுகள் இங்கே பாருங்க. இப்போ எந்த அணைக்கண்ணா போகிறோம்? முதலாவது அது ஆறோ டேம். பெரிய பெரிய டேம். பேச்சிப்பாறை தான் பெருசு. இப்போ வந்து டேம் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். கடையாள் பேரூராட்சி, கடையாளன்னு சொல்கிற இடம். பஸ் ஸ்டாண்ட், ஆண்களுக்கு குறிப்பாக இருக்குது. இது பாருங்க கடையாள்னு சொல்கிற நகரம். கடையாள் சந்தி பாருங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களை பழைய வீடுகள். இந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேலன்னு இருக்குது. சிற்றாறு ரெண்டாட்டு சொல்கிறோம். இதில் எந்த தொடங்குறாம் அந்த டேமுண்ட இடம். இந்த பெரிய ஏரி பாருங்க, சிற்றாறு உண்டு. டேமுண்ட பக்கம் சைடா இவன் ரப்பர் தோட்டம். எந்த பக்கம் பார்த்தாலும் ரப்பர் தோட்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் தனியாக ரப்பர் தோட்டமோ? வைகுண்டம். இந்த பெரிய ஏரி பாருங்க. ஏரியில் குளிக்கிற இல்லையா ஆக்கள்? அங்கேயோ பாருங்க இந்த இடத்து எப்படி இருக்கான்னு. டேம் இனியா வரும். கேரளா போர்டர். இது போர்டரா? போர்டரில் வந்து பார்த்துட்டு அந்த பக்கம் டேம். இதில் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா. இதில் போர்டரில் போகலாம். அங்கே போடலாம். மேலே இது பார்த்து. சரி சரி. இது பாருங்க, ஒரு பக்கத்தாலையும் பார்க்கணும். இல்லை வடிவாக இருக்குது. இயற்கையான ஒரு இடத்துல வாழி நம்ம அஞ்சலி தமிழ். இது ஒரு காடு பாருங்க. இல்லை ஒரு ஆள்கிட்ட வீடு.
வீடு இருக்கிறதே தெரியாமல் இருக்குது. இது வந்து கேரளாண்ட தமிழ்நாடு செக் போஸ்ட். அங்கால போனால் கேரளாண்ட செக் போஸ்ட். பாருங்க இதில் ஒரு ஏரி. இது ஒரு பாலம் உண்டு. ஓ தங்குறீங்களா? ஃபோட்டோ அடிச்சுட்டு போ. இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு கேரளா பார்டர். அதாவது வந்து தமிழ்நாடு கேரளாக்குரிய இடைப்பட்ட எல்லை பகுதி. இது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. வந்து தமிழ்நாடு இதெல்லாம் மந்தநாடு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி சிற்றாறுன்னு சொல்கிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாக்குரிய எல்லை. அது அங்கே கேரளா தொடங்குது. ஆட்டோவெல்லாம் வந்தேன்னா போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. சரி, ஓகே. கேரளா உள்ள எல்லாம் இந்த மாதிரி தோப்பு தான். வேற இதே மாதிரி தான். இப்போ டேம் அங்கேயா இருக்கு? டேம் அந்த பார்டர். கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதி பாருங்க அப்படி இருக்காது. எல்லை பகுதி காட்டு தான் கூட்டி கொண்டு வந்தவர். இப்போ என்னன்னா டேமுக்கு போகிற பாதையால் போய் கொண்டு வருவோம். இப்படி ஏற்றடக்கமாண்டு ரப்ப தோட்டத்தை வேற காடு மாதிரி வளர்ந்து நிற்குது. காட்டுக்குள்ளுக்குள்ளால வந்து இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். என்னென்னா டேம் பார்க்குறதுக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேலன்னு இருக்குது. பொதுப்பணித்துறை சிற்றார் அணை 2 ஆலஞ்சோலைன்னு சொல்கிற கிராமத்தில் வந்து இப்போ நிற்கிறேன். பாருங்க 1964லேருந்து 1970ஆம் ஆண்டு கால பகுதிகளுக்குள்ளுக்கு கட்டின ஒரு அணை. இப்படியே பாருங்க மலைத்தொடர். நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி அண்டு. இது வந்து வாகனம் இதுதானே ஏன்னா வாகனம் போகிற பாதை பூட்டி கிடக்கு. நாங்கள் பக்கத்தில் நடந்து போகிறேன். பாருங்க போல பச்சை பசை 2 இயற்கையோட இருக்குது. இயற்கை அப்படியே பச்சை பராமரிக்கணும். நல்லா இருக்குது. தென்னை மரங்கள், ரப்பர் தோட்டம். எது டேம் தெரியும் அங்கே இருக்குது. அதுதான் நான் சிற்றாறுன்னு சொல்கிற டேம். நான் போன முறையும் கன்னியாகுமரி வந்தேன். ஆனால் கன்னியாகுமரியின் அந்த விவேகானந்தர் மண்டபம் மற்றது வந்து திருவள்ளுவர் சிலைகள் அதில் பார்த்துட்டு போட்டேன். அதே என்னண்டா அதுதான் நாகமணின்னு நினைச்சிட்டேன். ஆனால் இங்கே வரதான் தெரியுது இதுக்குள்ளுக்கு இவ்வளோ விடாமல் இருக்குதான்னு சொல்லி. நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்து பாருங்கோ. பாருங்க இப்படி பச்சை பசை 2 நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் அந்த அணை சிற்றாறு அணை. எங்கள் இடங்களில் இரணமடு குளம் இருக்குதானே, அது இந்த அணைக்கட்டுகள் அது மாதிரி கிடக்கு. ஆனால் இரணமடு குளத்தின் அந்த டேம் அதாவது வான்கதவு அது வந்து பெருசு, இதையும் விட பெருசு. குருவிகளோட சத்தம் அதான் நாங்கள் வந்து ரோட்டு பாதை.
இப்போ பேச்சிப்பாறைன்னு சொல்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பேச்சிப்பாறை. வேறு போனால் பேச்சிப்பாறை 8 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கணும். அந்த டேம் தான், அந்த வான்கதவு தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு வான்கதவாம். பார்ப்போம். இதான் வந்து சிட்டாறு டேம், சிட்டாறு ஒன்று. தெரியுது, அதுக்கு தான் போக போகிறோம். இந்த பக்கம் எல்லாம் பாருங்க வாழை தோட்டம். இதில் ஒரு பாலம் இருக்குது, சின்ன பாலம். சிட்டாரில் இருந்து வர தான் நீதாடாம் பாருங்க. அங்கே பாருங்க. எல்லா பகுதியெல்லாம் கூடுதலான டேம்ஸ் இருக்குண்ணா. இல்லை இந்த பக்கம் நிறைய டேம் இருக்குண்ணா. ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. முதல் வெள்ளக்காரன் காலத்தில் இருக்குது. தோட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்ற குடியிருப்பு. சரி, இதான் டேமுக்கு போகிற பாதை. சரி அண்ணா, போயிட்டு வரோம். சிட்டார் ஒன்று தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை அணை ஒன்று இருக்குது. இதை கட்டினது யாரண்ணா? அந்த அவைத்த காலத்தில், காமராஜர் காலத்தில் கட்டின அணையாம். பாருங்க, போய் பார்ப்போம் முழுக்க என்ன மாதிரி உண்டு. இது பெரிய ஏரி தான். நம்ம வரைக்கும் பார்த்து அந்த பக்கம் தான் இருக்குது. இதில் யாரோ இந்த உடுப்பு துவச்சு கொண்டிருக்கீங்க. அதுக்குள்ள ஒரு ஆள் குளிக்கிறார். அட, இது பெண்கள் குளிக்கிற இடம். அதில் ஒரு மலை இருக்குது. இந்த உயரம் வந்து பாருங்க. இது ஒரு ஏரி, சின்ன சின்ன அந்த தீவன் மாதிரியும் இருக்குது அங்கே. அதுக்குள்ள அங்கே பார்த்த மாதிரி தான் இதுல ஒரு டேம் இருக்குது. போய் பார்ப்போம். அண்ணா, டேம் அங்கே இருக்கு. அங்கேயா? உள்ளே போகணுமா? டேமுக்கு உள்ளுக்கு போகணுமா? நல்ல பெரிய இடம் தானே. என்னவா? இந்த கரையில இருந்து பார்த்துட்டு போகலாம். அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ, இங்கே டேமில் இருக்கேன். நானாக தான் இதுலேருந்து பார்க்கலாதா? நான் மட்டும் உள்ளுக்கு போகிறதுக்கு அலௌடு இல்லையா? என்னத்துக்கு அப்படியாது தெரியல. சரி, போவோம். இதில் என்ன வானிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பாருங்க. ஒரு காட்டு பகுதி. இந்த அண்ணாவும் என்னோட வந்திருந்தவர், அவரும் பாவம் மூல தூரம் நடந்து வந்திருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட், வனப்பகுதி, காட்டுக்குரிய இடம். இதில் வந்து தனியாட்ட காணி என்று சொன்னால் அந்த எஸ்டேட், இந்த ரப்பர் தோட்டம் இருக்கிற இடம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் வந்து பேச்சிப்பாறை அணைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற பெரிய டேம். பாரு, வந்து பெரிய ஒரு அணைக்கட்டு. இங்கே இருக்குது வான்கதவு, இந்த அணைக்கட்டு. பேச்சிப்பாறை அணை அடிக்க வந்துட்டோம் பாருங்கோ. பாலம் போடிக்கணும்.
சிறுவர்கள் இந்த குளிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த பாலம். இதான் நல்ல தண்ணி ஓடும், நல்ல தெளிவா இருக்கு தண்ணி. போக முடியாது. ஆஹா. இப்போ போய் இதுதான் மந்த பாதை பாருங்கோ. இதுவா அணை? மேலே போயிடலாம், அது மேலே போகலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது கேட்டுட்டு சரியா கொஞ்சம் தெரியாது. ஆஹா. பாதுகாக்கப்பட்ட ஸ்தலம், அதில் ஃபோட்டோ எடுக்க சம்மதின்னு தெரியாது. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சரியா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. இதால் பேச்சு பாரு அணையை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. மீன்துறை ஆய்வாளர் அலுவலகம். எனக்கு ஒரு 10 பேச்சிப்பாறை அணை 100ஆண்டு விழா நினைத்து. இந்த இடங்களை பாருங்க, இந்த ஊர் மேனைகள் எப்படி இருக்குதாண்டு.